சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் தயாராகவில்லை. சுரேஷ் ரெய்னா சொன்ன கருத்து சரியா? என்ன நடந்தது? ஐபிஎல் மெகா ஏலம் வருவதை ஒட்டி சிஎஸ்கே அணிக்கு சிறிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அது என்னவென்றால் 4 கோடி ரூபாய்க்கு ரிட்டைன் செய்யப்பட்டால் தோனி அடுத்த சீசன் விளையாட ரெடி என்று கூறியுள்ளார். இதனால் தோனியை ரிட்டைன் செய்ய சிஎஸ்கே அணி சில விதிகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறது. இதனிடையே தோனியின் நெருங்கிய நண்பரும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரருமான சின்னத்தல சுரேஷ் ரெய்னா தோனி இன்னும் ஒரு சீசன் ஐபிஎல் தொடரில் விளையாட வேண்டும் என்று கூறியுள்ளார். அதற்கான காரணம் குறித்து பேசுகையில், தோனி இன்னொரு சீசன் விளையாட வேண்டும் என்று கூறியதற்கான காரணம் அவரின் பேட்டிங் கடந்த சீசனில் அற்புதமாக இருந்ததுதான். அதேபோல் சிஎஸ்கே அணியின் கேப்டன் பொறுப்புக்கு வந்துள்ள ருத்துராஜ் கெய்க்வாட்டுக்கு இன்னும் ஒரு ஆண்டு தேவையாக உள்ளது. ஆர்சிபி அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்த போது ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டன. அவரது கேப்டன்சி குறித்த விமர்சனங்களும் வந்தன என்று கூறியுள்ளார். இதன் மூலம் சுரேஷ் ரெய்னா ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்று மறைமுகமாக விமர்சித்துள்ளார். தோனியுடன் விளையாடும் போது ருத்துராஜ் கெய்க்வாட்டால் இன்னும் வேகமாக கேப்டன்சியில் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் என்று சுரேஷ் ரெய்னாவின் பேச்சுக்கள் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தோனியை பொறுத்தவரை அவர் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார். சில விஷயங்களை மட்டுமே சொல்லுவார். அதன் பின் அந்த சில விஷயங்களை வைத்துக்கொண்டு அந்த வீரராக முன்னேறி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். கடந்த சீசனிலேயே ருத்துராஜ் கெய்க்வாட் மிகவும் அழுத்தம் நிறைந்த போட்டிகளின் போது மட்டுமே தோனியிடம் பேசினார். 2ஆம் கட்ட போட்டிகளின் போது தோனி பக்கமே ருத்துராஜ் கெய்க்வாட் செல்லவில்லை. ஃபீல்டிங் மாற்றங்களை மட்டுமே ஒரு கீப்பராக சொல்லிக் கொடுத்தார். அதேபோல ஐபிஎல் தொடருக்கு பின் ருத்துராஜ் கெய்க்வாட் மகாராஷ்டிரா பிரீமியர் லீக், துலீப் டிராபி உள்ளிட்ட தொடர்களில் கேப்டனாக செயல்பட உள்ளார். சீனியர் வீரர்களை கையாள துலீப் டிராபியில் கற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் முக்கியமான ஆயுதமான ஸ்பின்னர்களை ருத்துராஜ் கெய்க்வாட் சிறப்பாக பயன்படுத்தவில்லை. அதில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதே பலரின் விமர்சனமாக இருந்தது. ஆனால் ருத்துராஜ் கெய்க்வாட் ஸ்பின்னர்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் இறங்கி வந்து அடிக்கும் பழக்கம் கொண்டவர் என்பதால் அவர்களை பயன்படுத்துவதில் சில தயக்கம் இருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. அதனை காலப்போக்கில் ருத்துராஜ் கெய்க்வாட் நிச்சயம் கற்றுக்கொள்வார். அதேபோல் கடந்த சீசனில் ருத்துராஜ் கெய்க்வாட் அதிக அளவிலான டாஸை இழந்ததும் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் நட்சத்திர வீரர்கள் பலரும் காயம் காரணமாக விலகிக் கொண்டே வந்தனர். இதனால் ருத்துராஜ் கெய்க்வாட்டை தயார் செய்ய தோனி இன்னொரு சீசனில் விளையாட தேவையில்லை என்பதே கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது.